Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. அவளுக்கு அப்படியே ஓடிட சொல்லு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அக்கா போறீங்க. அவ ஒரு பக்கம் ஓட போறா, நீங்களா ஒரு பக்கம் ஓட போறீங்க. எல்லாரும் இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் பாரு. ஏமா ஏன் கத்திக்கிட்டு இருக்கு? சும்மா பேசாம இரு. Bhargavi, are you okay? சார் என்ன சார் பிரச்சனை? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த டீடைல்ஸ்லாம் இவங்க எதுக்கு சார் கேக்குறாங்க? ஹலோ, நான் இவங்களோட லாயர். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். மேடம், அந்த வீட்ல இந்த பொண்ணை கொண்டு போய் விடும்போது கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொன்னோம். இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. பெரிய பிரச்சனை ஆயி போச்சு. சார், பார்கவி மேல எந்த தப்பும் இல்ல சார். அவங்க திருச்சி பேசுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மேடம். அவங்க எல்லாம் சொல்றது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு உங்க சைடுல என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கங்க. என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க. எதா இருந்தாலும் ஜட்ஜு தான் முடிவு பண்ணணும். பார்கவி, பதட்டப்படாத. இங்க பாரு, உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீ உள்ள போய் என்ன நடந்ததோ அதை மட்டும் சொல்லு. சார், நான் போக மாட்டேன்னு அப்பவே சொன்னேன்ல. திரும்பவும் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. எனக்கு வேண்டாம் சார். ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். என்னால முடியல சார். அப்பா கூட இழந்து நிக்கிறேன். அங்க போன கொடுமைக்கு என்ன வந்து தப்பா பேசுறாங்க. என்ன உள்ள வச்சு கதவை போட்டுறாங்க. கஷ்டப்படுத்துறாங்க. என்னன்னு புரியல. ஒரு பொண்ணா இவ்வளவு அசிங்கப்படுத்துறத தாங்க முடியல சார். எனக்கு வேண்டாம் சார். பயமா இருக்கு. என்ன ஜனனி இதெல்லாம்? அவ்வளவு தூரம் நீ கோயில்ல பேசிட்டு தானே கிளம்பணும். அப்புறம் எப்படி இதெல்லாம்? சார், பார்கவி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட விஷயத்த அக்கா தர்ஷன் கிட்ட சொல்லிட்டாங்க. அவன் வீட்டுல யாரும் இல்லைன்னதும் நேரா போய் பார்கவியை பார்த்து தேங்க் பண்ணலான்னு போயிருக்கான். இத சாக்கா வச்சு தேவையில்லாம பெருசு பண்ணி பிரச்சனை ஆக்குறாங்க சார். அன்னைக்கு நம்ம கோயில்ல பேசுறப்பவே சொன்னல, இந்த கல்யாணம் நல்லா நடக்கிற வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் கூட கசிய கூடாதுன்னு. அப்புறம் எப்படி? மேடம், இப்ப என்ன ஆகும் மேம்? தெரியல ஜீவானந்தம். we'll have to wait and see. ஜட்ஜ் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. மோரோவர் அந்த வீட்டோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னே யோசிக்க முடியல. பார்க்கலாம். தைரியமா இருக்கணும். அக்கா, ஃபோன் பண்ணி பாப்போமா? வேணா நந்தினி, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம
நாம எதுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும்? ஏதாவது ஒண்ணுனா அவளே கூப்பிடுவாள்ல. மாமா ஃபோனில் என்னையா பார்த்துட்டு இருக்க? நீ எல்லாம் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாயை மூடிட்டு வரமணும் இல்லை. ஊரில் இருக்கிறதெல்லாம் நீ தட்டிட்டு போயிட்ட, மற்றவன் என்ன பண்ணுவான்? டென்ஷனாக இருப்பீங்க, இந்தாங்க ஜில்லுன்னு ஒரு ஜூஸை குடிங்க. மாப்பிள்ள, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இனிமேல் நீங்கள் கதவை தாப்பா போட்டு பேசணும்னு நினச்சிங்கன்னா, தோ என் தங்கச்சி அன்பு இருக்கா, அவளை கூட்டு போய் உட்கார வச்சு மணிக்கணக்கில் பேசுங்க. யாரும் கேள்வி கேட்கவும் முடியாது, ஒருத்தரும் கோர்ட்டில் கேஸ் போடவும் முடியாது. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு குதூகலமா இருங்க மாப்ள. ஜூஸை குடிங்க. அது ஒண்ணுமில்ல பங்கு, சித்தப்பா பிளட் அப்படியே இறங்கியிருக்கு. என்ன மாமா முறைக்கீரு? பெரிய மாமா அப்படி கிடையாது. ஞான மாமா யோசிச்சு பார்த்தாலும் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீர் ஊருக்குள்ள சுத்தி சுத்தி வந்து ராசாதிகளோட லீலை பண்ணீரு, இப்ப அதையே வாரிசு பண்ணுது. ஏய் பேசாமரு, எந்த நேரத்தில் என்ன பேசணும் தெரியாத உனக்கு? கோயிலில் அம்மா வேற தனியாக விட்டு வந்திருக்கேன். அது வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்காத. என்ன ஏது, எங்க போறீரு, அங்க யார் யார் இருக்கா, என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகுது, இந்த சீனு ஓடிட்டு இருக்க வரைக்கும் என்ன ஏதுன்னு கேட்டு கிண்டி கிளங்கெடுத்துருக்குமே. கொஞ்சம் அமைதியாடுறா. அண்ணா, நான் வேணா வண்டி அனுப்பி அம்மாவை கூட்டி வர சொல்லவா? சே வேணாப்பா. அம்மா அங்கே இருந்து பூஜையை பண்ணட்டும். அங்கே பூஜை போட போட இங்கே நமக்கு பவர் ஏறும்பா. கதிரே, ஒரு விஷயம் சொல்ல நல்லா கேட்டுக்கோ. நித்தம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு பட்டையை போடுறான் பாரு, அவனுக்கு சாமி ஒன்றும் செய்யாதுப்பா. என்னைய மாதிரி சாமியை தட்டி கேட்குறான் பாரு, அவனுக்கு சாமி நல்லதான் செய்யும். நான் சாமியை வேண்டவும் வேண்டுவேன், சாமியோட சண்டையும் போடுவேன். என்னைய சாமிக்கு நல்லா பிடிக்குப்பா. நீ பாரு மாமா, நீங்க சட்டத்தை நம்புறீங்களோ இல்ல சாமியை நம்புறீங்களோ, ஆனா அந்த பாட்டுக்கார மவ இந்த வீட்டை விட்டு கிளம்புன அடுத்த நிமிஷம் அவளுக்கு இருக்கு தீபாவளி. அவ அப்புறம் அந்த பொம்பளையும் கூட ஒருத்தன் சுத்திட்டு இருப்பானே பொறுக்கி ஜீவானந்தம், அவன் எல்லாரையும் மொத்தமா ஒரே போர்டுல சாச்சிடணும். சொல்லுங்க வக்கீல், என்னாச்சு? என்ன அந்த புள்ளைய துரத்த சொல்லிட்டாங்களா? இப்பதான் சார் ஜட்ஜ் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சைடுல இருந்து என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. முதல்ல அந்த சாருபாலா வந்து ஒரு மாதிரியா பேசினாங்க, இப்ப பார்த்தா அந்த ஜீவானந்தன் வந்து இறங்கி இருக்காரு சார். இது அவனா? அவன் எதுக்கு அங்க வந்தான்? தெரியல சார். விஷயத்த சொல்ல தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் சார். ஹலோ